ஆடு வளர்க்குறேன். ஒரு 8 மாடு இருக்குது. வெள்ளாடு ஒரு 4 ஆடு இருக்குது. செம்மறி ஆடு ஒரு 5 ஆடு இருக்குது. கோழிகள் ஒரு 70-80 இருக்குது. கோழிகளை நான் வளர்க்குறது வித்தியாசமான முறை. மீன் குளம், குளத்து மேலே கொட்டகை, கொட்டகையில் கோழி. கோழியினுடைய புழுக்க இதில் கிடைக்கிற அமோனியா, அதாவது நைட்ரஜனை சாப்பிட்டு மீன் வளருது. நான் தான் ஒருங்கிணைந்த இயற்கை பண்ணைய வீராசாமி. நான் சீர்காழி பக்கம் இருக்கிற பனங்காட்டாங்குடிங்கிற கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். உங்களுக்கு கூடுமான வரைக்கும் தெரியும். நானும் விதை திருவிழாவிலேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் ஒரு விவசாயி, இயற்கை வழி விவசாயி, ஒருங்கிணைந்த பண்ணைய விவசாயி, குடும்ப பண்ணைய விவசாயி. ஆக நான் ஒரு இன்டகிரேட்டட் ஆர்கானிக் ஃபேமிலி ஃபார்மர். நான் கிட்டத்தட்ட 15 வகையான பண்ணையத்தை ஒரே காம்பவுண்டில் செய்கிறேன். மாடு வளர்க்குறேன். ஒரு 8 மாடு இருக்குது. வெள்ளாடு ஒரு 4 ஆடு இருக்குது. செம்மறி ஆடு ஒரு 5 ஆடு இருக்குது. கோழிகள் ஒரு 70-80 இருக்குது. கோழிகளை நான் வளர்க்குறது வித்தியாசமான முறை. மீன் குளம், குளத்து மேலே கொட்டகை, கொட்டகையில் கோழி. கோழியினுடைய புழுக்க இதில் கிடைக்கிற அமோனியா, அதாவது நைட்ரஜனை சாப்பிட்டு மீன் வளருது. மீன் நல்ல வளர்ச்சியை கொடுக்குது. மீன் வளர்ந்து மீன் அந்த குளத்து தண்ணியை வயலுக்கு இறைச்சி பயிர் நல்லா வளருது. இன்றைக்கி கூட ஒவ்வொரு வாரமும் நம்ம பண்ணையில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மீன் பிடிப்போம். இன்றைக்கி கூட 42 கிலோ மீன் பிடிச்சிட்டு தான் இங்கே வந்தேன். பிடிச்சி விற்பனை பண்ணிவிட்டு. ஏன்னா நம்ம பண்ணையில் வியாபாரிகளுக்கு எதையும் கொடுக்கறதில்ல. நத்திங் ஃப்ரம் அவுட்டோர், வெளியிலேருந்து எதையும் வாங்க மாட்டேன். வியாபாரிகளுக்கு எதையும் விற்க மாட்டேன். டிபிசிக்கு போக மாட்டேன். விவசாய கடன் வாங்க மாட்டேன். பயிர் காப்பீடு செய்ய மாட்டேன். ஒன்று ரேஷன் 2 மாதத்துக்கு ஒரு தடவை வாங்குவேன். நிம்மதியான வாழ்க்கை. அவன்கிட்ட போய் நின்னா ஒரு தடவையில் எவனுமே எதையும் நமக்கு செய்து தரமாட்டான். அப்புறம் என்னத்துக்கு அங்கே நம்ம பேரால் அவங்க சாப்பிட்றது தான் திட்டங்கள். அதனால் நான் அதுக்கெல்லாம் போகிறதில்ல. அதிகமாக செலவு இல்லை, அதனால் சிரமம் இல்லை. அதிகமாக செலவு பண்ணால் டார்கெட்டுன்னு ஒன்று வரணும், அதை தாண்டி சம்பாதிக்கணும். அதுக்கு எனக்கு அவசியம் இல்லை. டார்கெட்டே நம்மள்கிட்ட கிடையாது. அதிக செலவு இல்லை, வருமானம் கொஞ்சமாக இருந்தாலும் சந்தோஷம். அதுக்காக கொஞ்சமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது 3வது வாரம் இல்லையா? இந்த மாதத்தில் 3வது ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு, சரிதாங்களா? ஆமாம், 20ஆம் தேதி 3வது ஞாயிற்றுக்கிழமை. முதல் ஞாயிற்றுக்கிழமை 36 கிலோ மீன் பிடிச்சோம். போன ஞாயிற்றுக்கிழமை 44 கிலோ பிடிச்சோம். இன்னைக்கு 42 கிலோ மீன் பிடிச்சோம். ஆக இந்த 3 மாத வாரத்துலையுமே கிட்டத்தட்ட 21,000 ரூபாய்க்கு மீன் விற்றுருக்கோம். மீன் பிடிக்கிறதுக்கு வேறு ஆள் கிடையாது. நானும் என் பேர பிள்ளைங்களும் தான் மீன் பிடிப்போம். அதே மாதிரி வலையும் நானே வாங்கிட்டு வந்து தான் தச்சிக்குவேன். ஏன்னா செல்ஃப் ஹெல்ப் இஸ் தி பெஸ்ட் ஹெல்ப்பு. என்னால் முடிஞ்ச எந்த வேலையும் அடுத்தவங்களுக்கு விட மாட்டேன், நானே செய்வேன். என் பேர பிள்ளைங்களையும் அந்த லெவலுக்கு நான் பழக்கப்படுத்தியிருக்கேன். இந்த மாதமே கிட்டத்தட்ட 1 டன் 1100 கிலோ மண்புழு உரம் விற்றுருக்கேன். 50 லிட்டர் பஞ்சகவ்யா விற்றுருக்கேன். என்கிட்ட வாங்கியிருக்காங்க. மீனமிலம் ஒரு 20 லிட்டர் இருக்கும். பூச்சி விரட்டியும் இப்போ வேப்பங்கொட்டை கரைசல், இலைக்கருகள் இருக்குது. இப்போ பயிர் செய்கிற நிலத்துலலாம், அதாவது நெல் பயிரில் அந்த இலைக்கருகளுக்கு ஒரு மருந்து. இதெல்லாம் ஒன்றும் நான் பார்த்து நானே தயார் பண்ணுறது தான். வேறு யாருடைய ஆலோசனையை நான் எதிர்பார்க்கறதில்ல. உங்களுக்கு ஆலோசனை வேணும்னா என்கிட்ட கேட்டுக்கலாம். 5 குளம் இருக்குது. 5 குளத்தில் 9 வகையான மீன் வளர்க்குறேன். நான் என்னை பற்றியே சொல்லிட்டு போகிறதுக்கு எனக்கே வெக்கமாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் இதையே ஒவ்வொரு மேடையிலையும் சொன்னால், அதனால தான் ஒன்றுமே சொல்ல வேண்டாம்னு நினச்சேன். மண்புழு உரம் தயார் பண்ணுறேன். 8 வகையான பாரம்பரிய நெல் உற்பத்தி பண்ணுறேன். அது யார் வேணாலும், நான் எதையுமே வியாபாரிக்கு விற்கிறதில்ல. கேட்டாங்கன்னா அரிசியாக தான் யாருக்காக இருந்தாலும் கொடுப்பேன். அதனால் என்கிட்ட அரிசி வாங்கணும்னாக்கா வாங்கிக்கலாம். அது ஒன்றும் அது இல்லை. மாடி தோட்டம் அமைக்கிறேங்கிறீங்களா, மண்புழு உரம் தரலாம், அதுக்கான ஆலோசனை தரலாம். பஞ்சகவ்யா, மீன் அமிலம் எது வேணாலும் இது பண்ணலாம். நீங்கள் எப்போ வேணாலும் எந்த நேரம் வேணாலும் என் நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா எந்த ஆலோசனையாக இருந்தாலும்
நீங்கள் விவசாயம் செய்யும்போது நடைமுறையில் சந்தேகம் வரும். அந்த சந்தேகங்களை நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். எந்த சந்தேகத்துக்கும் நான் விளக்கம் சொல்ல தயாராக இருக்கேன். ஏன்னா நான் 53 வருஷமாக விவசாயம் பண்ணுறேன். தன்னிச்சையாக விவசாயம் பண்ணி இது 53வது வருஷம். 2000வது வருஷத்துலேருந்து இயற்கை விவசாயம் பண்ணுறேன், 25வது வருஷம். அதனால் நான் என்னை பற்றி சொல்லிக்கிட்டே போனால் சொல்லிட்டு போகணும், வேண்டாம். உங்களுக்கு என்ன தேவைங்கிறது கேட்டிங்கன்னா நான் 2 கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு விடைபெறேன்.